ஹே டார்லிங்ஸ், லாஸ்ட் வீடியோவில் தெரப்பி ஒரு கவுன்சிலிங் பற்றின மிஸ்கன்செப்ஷன்ஸ் பார்த்தோம்ல. இந்த வீடியோவில் அதை எப்படி பிரேக் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றின ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். 2 கேட்டகரிஸ் இருக்குது, நியூரோட்டிக், சைக்காட்டிக். நியூரோட்டிக் அப்படிங்கிறது மைல்டு இஷ்யூஸ் லைக் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஓசிடி, டிப்ரெஷன் மாதிரி. நியூரோட்டிக் இஷ்யூஸோடு இருக்கிற பீப்புளுக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குது அப்படின்னு. அவங்க ரெகுலராக தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க, ஆனால் வித் லிட்டில் டிஃபிகல்ட்டி. பட் சைக்காட்டிக் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க ரியாலிட்டிலேயே இருக்க மாட்டாங்க, அவங்களோட ஒரு ஓன் வேர்ல்டில் இருப்பாங்க. லைக் ஸ்கிசோஃப்ரெனியா, பைபோலார் அந்த மாதிரி. அதெல்லாம் கவுன்சிலிங் ஒரு தெரப்பியில் டீல் பண்ண முடியாது. தட் நீட்ஸ் சைக்காட்ரி. ஸோ நான் அதை பற்றி இங்கே பேச வரல. நியூரோட்டிக் இஷ்யூஸை டீல் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதிரி கவுன்சிலிங் அண்ட் தெரப்பியில் அதை சார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தும் அதை சூஸ் பண்ணாமல் இருக்கிற பீப்புளை எப்படி கன்வின்ஸ் பண்ணலான்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கவுன்சிலிங் ஒரு தெரப்பி பற்றின ப்ராப்பர் கிளாரிட்டியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். லைக் இப்போ ஒரு ஃபீவர் இருக்குது அப்படின்னா வீட்லேயே டேப்லெட் போடுவோம். எப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டாக்டரை பார்ப்போம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் அது இல்லை, டேப்லெட் போட்டும் சரியாகலை அப்படிங்கிற போது அதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்ப்போம். அதே போல தான் மைல்டு இஷ்யூஸாக இருந்தாலும் நம்மளோட ஃபங்க்ஷனிங் அதை அஃபெக்ட் பண்ணலை, நம்மளையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் அதை இம்பேக்ட் பண்ணலை அப்படிங்கிற வரைக்கும் ஓகே. எப்போ அந்த இம்பேக்ட் நிறைய இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இல்லையோ, அப்போ அதுக்கான ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் பார்க்குறது தப்பு இல்லை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலைஸ் பண்ணணும். அண்ட் தெரப்பி காஸ்ட்லியும் கிடையாது, மேபி முன்னே இருந்திருக்கலாம், பட் இப்போ அது அஃபோர்டபுள் தான் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். அண்ட் ஆல்சோ இப்போ செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அவங்க தெரப்பி எடுத்துக்கிறது அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸை கூட அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அண்ட் சைக்காலஜிஸ்ட் பேசிக்கலி ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் தான். அவங்களுக்கு அவங்க ஓன் எத்திக்ஸ் இருக்குது. அவங்க கிட்ட வர கிளைண்ட்ஸோட இன்ஃபர்மேஷனை அவங்க கான்ஃபிடென்ஷியலாக வச்சுப்பாங்க, யாருக்கும் ரிவீல் பண்ண மாட்டாங்க அந்த பர்டிகுலர் கிளைண்ட்டோட கன்சென்ட் இல்லாமல் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். என்ன சொன்னாலும் அவங்க ஒத்துக்கலையா, ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு வேண்டாமா, அவங்க வீட்லேயே ஒரு ஆன்லைன் செஷனை கூட அரேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் அந்த பர்டிகுலர் சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் லெட் தெம் கண்டினியூ, அப்படி இல்லைன்னா தி கேன் பேக் ஆஃப் எனி டைம். ஸோ ஃபைனலி நான் சொல்ல விரும்புகிறது, தெரப்பி இஸ் நாட் அ வீக்னஸ். இன்ஃபேக்ட் இட் இஸ் அ வெரி பிரேவ் அண்ட் ஸ்ட்ராங் மூவ். ஏன்னா நீங்கள் தெரப்பி போகிறீங்கன்னா அது என்ன மீன் பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற அந்த செல்ஃப் அவேர்னஸும், அது எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுது, அதை சார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெஸ்பான்சிபிள் மூவாக நீங்கள் எடுக்கிறது தான் தெரப்பி. ஸோ இன்டீட் இட் இஸ் அ வெரி போல்ட் மூவ்.